இரண்டாவது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டோடைய வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிற இடத்துல முதன்மையான இடத்தை கொடுத்தால் அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். துன்மார்க்கனுடைய வழியில், துன்மார்க்கனுடைய போதனையில், துன்மார்க்கனோடு உட்கார்ந்து நம்முடைய நேரங்களை செலவழிப்போமானால் அவன் அபாக்கியவான். ஆண்டுடைய வசனத்தில் பிரியமாயிருந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். இது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான், தெரிஞ்சது தான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென். இது உலகத்துக்குரிய முறையில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டோடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் சிந்திப்போமானால், கொஞ்சம் உள்ள போமானால், ஆண்டவராகிய தேவன் நீயும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்மிடம் எத்தனை கார் வைத்திருந்தாய், எத்தனை பைக்கு வைத்திருந்த, எத்தனை வீடு கட்டின, எத்தனை ஆலயம் கட்டின, எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்த, எத்தனை பேருக்கு ஊழியம் செய்த, எத்தனை பேருக்கு பிசாச விரட்டின, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறன்னு கேட்கவே மாட்டார். அவர் கேட்கிற ஒன்று, நீ கொண்டு வந்த கனியை எனக்கு தான்னு கேட்பார்.